சொல்லு நர்மதா, எங்க இருக்க? நான் சென்னைக்கு வந்துட்டேன் வர்ஷா. எனக்கு ஆபீஸ் மீட்டிங் இருந்துச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அங்கிள் சொன்னாங்க நீ எதுக்கு போய் சென்னையில வேலை பாக்குற, இங்க பெங்களூர்லயே வேலை பார்க்கலாமே. இல்லையா, நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஒரு போஸ்டிங் கொடுத்துறேன், அதை எடுத்து பண்ணு. தேங்க்ஸ் வர்ஷா. கொஞ்ச நாள் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அப்புறமா நான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இப்ப என்ன விஷயமா கால் பண்ண? என் ஃப்ரெண்டு காஞ்சிபுரத்துல இருக்கா. அவங்க அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். அவ மூலமா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அவங்க ஏரியால நவீன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல சேல் பண்றாங்களாம். அந்த ஏரியாலயே ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஹாஸ்பிட்டலாம். ஒரு 10 கிரவுண்ட் இடத்துல 3 மாடி கட்டட ஹாஸ்பிட்டலா அது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பக்காவா இருக்கா. அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா? என்னதான் சிட்டில பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்தினாலும் இந்த மாதிரி சின்ன நகரத்துல ஹாஸ்பிட்டல் வச்சாதானே நல்ல மருத்துவம் சாதாரண மனுஷங்களுக்கு போய் சேரும். வாட் இஸ் சர்ப்ரைஸ் நர்மதா, இப்பதான் எங்க ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ற சம்பந்தமா பேசிட்டு இருந்தோம். அடுத்த பிரான்ச் இமிடியேட்டா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ இப்படி ஒரு குட் நியூஸ் சொல்ற, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நீ அந்த ஹாஸ்பிட்டல் பத்தின டீட்டெயில உடனே எனக்கு ஷேர் பண்ண. நான் அருண் கிட்டயும் ராமநாதன் அங்கிள் கிட்டயும் சொல்லி இமிடியேட்டா மூவ் பண்றேன். தேங்க்யூ வர்ஷா. இரு, உன் அண்ணன் கிட்ட குடுக்கறேன், பேசு. ப்ளீஸ். ஹாய். என்ன பிரதர், சௌக்கியமா? நான் சௌக்கியம், எனக்கு என்ன கவலை. சூரியகுமார் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலோட சிஇஓனா எனக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்ல. நீ எப்படி இருக்க? நல்லவங்க எப்பவுமே நல்லாதான் இருப்பாங்க. சொல்லு, என்ன விஷயம்? என்னமோ சவால் விட்ட, மணிமங்கலத்துல காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு. அதுக்கு இப்போ ஒரு விதை போட்டேனா அந்த விதை தானா வளர்ந்து மரமாகும். நீ மணிமங்கலத்துக்கு வந்து சேருவ. இப்ப என்ன செய்ய போற? ஒன் செகண்ட். என்ன செய்ய போறேனா? அந்த விதையில நான் வெந்நீரை ஊத்த போறேன். நீ எதுக்கு இந்த பிளானை கொண்டு வரேன்னு எனக்கு தெரியும். அந்த பிளானை நான் முளையிலேயே கிள்ளிருவேன். உன் திட்டம் இங்க பலிக்காது. நீ வேணா வேற பெட்டரா யோசி. என் திட்டம் பலிக்குதா இல்லையான்னு பாக்கலாமா? பார்க்கலாம். பேசிட்டீங்களா? ஒன் செகண்ட். நர்மதா, நீ சொல்ற சஜஷன்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்றோம். அதோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கோன்னு உனக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஓகே? எனக்கு என்னமோ நர்மதா சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்டா தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம ஏற்கனவே பெரிய சிட்டில எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோம். இதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாதிரி சின்ன ஊர்ல ஆரம்பிக்கணுமான்னு யோசிக்கிறேன். அது நம்மள டீக்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஆகாது? சிட்டிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல அருண். இங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். காஞ்சிபுரம் மாதிரி சின்ன சின்ன ஊருங்கள்ல இருக்கிற மக்களுக்கு தான் நல்ல மருத்துவம் கிடைக்கிறது இல்ல. எல்லாருக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கிறது தான் என் அப்பாவோட கனவா இருந்துச்சு. அதனால முதல் வேலையா காஞ்சிபுரத்துல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க ராமநாதன் அங்கிள்? ஃபென்டாஸ்டிக் ஐடியா வர்ஷா. அதான் உங்க அப்பாவோட கனவு. ஆஹா, இவங்க டாக்டர் சூரியகுமார்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டே எல்லா டிஸ்கஷனையும் முடிச்சிருவாங்க போல இருக்கு. அங்கிள், நர்மதா அந்த ஹாஸ்பிட்டல் பத்தின டீடைல்ஸ் அனுப்புவாங்க. நான் அதை அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அதை நீங்க செக் பண்ணுங்க. பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருந்தா உடனே மூவ் பண்ணிடலாம். டிலே பண்ண வேண்டாம் அங்கிள். எங்க மேரேஜ்க்கு முன்னாடி அந்த பிரான்ச் ஓபன் பண்ணியாகணும். நான் அந்த பிரான்ச்சை அருணுக்கு எங்க மேரேஜ் கிஃப்டா கொடுக்கணும். ஓகேம்மா, அப்படியே பண்ணிடலாம். போய் மணிமங்கலத்துல இறங்கின மறு நிமிஷமே வேலையை ஆரம்பிச்சிட்டாளே. வர்ஷா வேற ரொம்ப ஆர்வமா இருக்கா. இது அவங்க அப்பாவோட கனவுன்றா. இதை எப்படி தடுக்கிறதுனே தெரியலையே.